ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுः த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாதபரிஹாரியேர்த்தே நத்வம் சோசித்துமர்ஹசி. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 27வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் இதுக்கு முன்னால ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி தான். ஜாதஸ்ய மிருத்யுஹு த்ருவஹ, பிறந்ததற்கு இறப்புங்கிறது நிச்சயம்தான். ஜாதஸ்யன்னா தோன்றியதற்கு, பிறந்ததற்கு. மிருத்யுஹு, மிருத்யுஹு என்றால் அழிவு, மரணம். த்ருவஹ, த்ருவஹன்னா நிச்சயம், உறுதியானது. மிருதஸ்ய ச ஜன்ம த்ருவம், இறந்ததற்கும் ஜன்மன பிறப்பு, த்ருவம் நிச்சயம். அதாவது இந்த உடம்பு செத்து போகுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இறந்தது மறுபடியும் பிறக்குங்கிறது எப்படி அப்படின்னா, இதுவே மாறி வேறு விதமான தோற்றத்தை கொடுக்கும். எல்லாம் உலகத்தில் பொருள்கள்லாம் ஓயாத மாறி மாறி பல்வேறு தன்மை உடையதாக காட்டிக் கொண்டிருக்கிறது அல்லவா, அப்படி சொல்லலாம். இல்லைன்னா சரீரம் போனாலும் இன்னொரு சரீரம் வரத்தான் செய்யும் அப்படிங்கிற அர்த்தமும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. பிறப்பும் இறப்பும் இந்த உலக வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது என்பது கருத்து. ஏன்னா இதுக்கு முதல்ல என்ன சொன்னார்னா, ஒருவேளை இந்த உடம்பைத்தான் நீ நான் நினைச்சியானா கூட அப்பவும் நீ கவலைப்படுறதுக்கு காரணம் சரியா இல்லையே. ஏன்னா இந்த உடம்பு அழியக்கூடியது தானே. பிறந்தது சாகும், செத்தது மறுபடியும் பிறக்கும். செத்தது மறுபடியும் பிறக்கும்னா உயிருக்கு வேற உடம்பு கிடைக்கும்னு ஒரு அர்த்தம். அதை விட இந்த செத்துப்போன உடம்பே உரமாக மாறி, உணவாக மாறி, செடிகளுக்கெல்லாம் உரமாகி, பழையபடியும் உணவாகி, பழையபடியும் ஒரு உடம்பாக மாறுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆகினால அதுவும் மறுபடியும் வேறு ஃபார்மில் இந்த உடம்பு வரலாம் அப்படிங்கிற அர்த்தமும் அதில் இருக்குது. ஆகையினால இது தவிர்க்க முடியாது. எல்லாரும் இந்த வாழ்க்கையில் இதை அனுபவிச்சு தான் ஆகணும். இதுக்கு பரிகாரமே கிடையாது. கொஞ்சம் வேணால் போஸ்ட்போன் பண்ணலாம், ஒத்தி போடலாமே தவிர பரிகாரம் கிடையாது. தஸ்மாத், எனவே, அபரிஹாரியேர்த்தே, பரிகாரம் பண்ண முடியாத இந்த விஷயத்தில், துவம் நீ, சோசித்தும் கவலைப்படுவதற்கு ந அருகசி, தகுதியுள்ளவனாக இல்லை. அதாவது அறிவுள்ளவன் இதுக்கு கவலைப்பட மாட்டான்னு அர்த்தம். புத்தி உள்ளவன் இதை புரிஞ்சுப்பான். அறிவை பயன்படுத்து, உணர்ச்சி வசப்படாதே. அறிவை பயன்படுத்தி பார்த்தா உடம்பு பிறக்கும், அழியத்தான் செய்யும். அப்போ நீ உன்னை உடம்புன்னு நினைச்சாலும் நீ அழியறதை குறித்து நீ எந்த கவலைப்படுற? ஆனாலும் மறைமுகமாக சொல்கிறார், உனக்கு வேற உடம்பு வருங்கிறதையும் இந்த கருத்தையும் சொல்லியிருக்கார். இந்த உடம்பு செத்து போயிடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மறுபடியும் நான் வேற உடம்பை எடுப்பேங்கிறது சாஸ்திரத்தினால்தான் தெரியும். இந்த காலத்தில் பல ப்ராடிஜியெல்லாம் கேள்விப்படுறோம். அதை வைத்துக்கொண்டு நாம் நிறைய விஷயங்களை ஊகம் பண்ணி புரிஞ்சுக்க முடிகிறது. அதனால் மறுபிறவி இருக்கிறது என்பதை இன்று எத்தனையோ பேர் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் சாஸ்திரத்தினுடைய வார்த்தையைத்தான் நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிறோம். அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நாளைக்கு சொல்கிறேன். இந்த அளவில் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன். எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம். ஓ